டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து SHA செக்யூர் ஹேஷ் அல்காரிதம். ஸோ கிரிப்டோகிராஃபியில் இருக்கிற நிறைய ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸில் இது ஒன்று. எதுக்குன்னா முக்கியமாக டேட்டாவோட இன்டெகிரிட்டியும் ஆத்தென்டிசிட்டியும் என்ஷூர் பண்ணுறது. இன்டெகிரிட்டினா அக்யூரேட்டான டேட்டா தான் இருக்குது, ஆத்தென்டிசிட்டினா கரெக்டான பர்சன்ட்லேருந்து வந்த டேட்டா தான் இது அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறது இந்த ஹேஷ் அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அல்காரிதம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக் கிடையாது. இது வந்து ஒரு டேட்டாவை ஒரு ஃபார்மில் மாற்றி மறுபடியும் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைன்னா டீக்ரிப்ட்லாம் பண்ணிக்க முடியாது. இது வந்து ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன், ஒரு ஹேஷ் அல்காரிதம். ஒரு மெசேஜை வந்து ஹேஷ் பண்ணால் ஃபைனலாக ஒரு ஹேஷ் டேட்டா கிடைக்கும். அந்த ஹேஷ் டேட்டா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். பட் அது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஹேஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ் டேட்டாவை வச்சு வேறு யாராக இருந்தாலும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஒரிஜினல் மெசேஜை எடுக்க முடியாது. இது ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த SHAயோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெசேஜை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். அது யூஸர் என்ன மெசேஜ் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா அதாவது ஃபிக்ஸ்டு ஹேஷ் வேல்யூ, அதாவது ஃபிக்ஸ்டு லென்த் இருக்கிற ஹேஷ் வேல்யூ. என்ன மெசேஜ் கொடுத்தாலும் ஃபைனலாக அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் இருக்கிற ஒரு ஹேஷ் வேல்யூ தான் கிடைக்கும். அதாவது 256 பிட் ஹேஷ் தான் ஃபைனலாக கிடைக்கும். அதனால இது SHA 256. அடுத்தது டிட்டர்மினிஸ்டிக். நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அந்த இன்புட்டை எத்தனை தடவை கொடுத்தாலும் எல்லா தடவையும் ஒரே அவுட்புட் தான் வரும். அதான் டிட்டர்மினிஸ்டிக்ஸ். அதே மாதிரி ப்ரீ இமேஜ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு டேட்டாவை வந்து ஒரு மெசேஜை வந்து SHA மூலிமா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, டைஜஸ்ட்டாக கடைசி அவுட்புட்டாக மாற்றிட்டோம்னா அந்த அவுட்புட்டை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி ஒரிஜினல் மெசேஜை கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி கொலிஷன் ரெசிஸ்டன்ட். அதாவது ஒரு மெசேஜ் இருக்குது, ஹலோன்னு ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜுக்கு ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணுறோம். ஹலோ அப்புறம் டாட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜுக்கு ஹேஷ் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் ஹேஷ் பண்ண வேல்யூ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் கொலிஷன் ரெசிஸ்டன்ட். அதாவது ரெண்டு சின்ன சின்ன சேஞ்ச் வச்சு வர்ற இன்புட்டுக்கு வந்து ஒரே அவுட்புட் வந்துச்சுன்னா அது வந்து கொலிஷன். அந்த கொலிஷன் இதில் இருக்காது, அதான் கொலிஷன் ரெசிஸ்டன்ஸ். இது மூணும் வந்து SHA வேரியன்ட்ஸ். ஒவ்வொன்றும் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது இந்த ஒர்க்கிங் ஆஃப் SHAங்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹலோன்னு ஒரு மெசேஜ் வச்சு SHA எப்படி ஹேஷ் கண்டுபிடிக்குதுங்கிறது டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபைனலாக இந்த ஹேஷ் எங்கே யூஸ் ஆகலாங்கிறதையும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு 16 மார்க் கேட்டால் கூட நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டென்ட் நிறையா இதில் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஸர் கொடுக்குற ஒரு மெசேஜ், அந்த மெசேஜை வந்து சில ப்ராசஸ் பண்ணி 512 பிட்ஸ் இருக்கிற ஒரு மெசேஜாக வச்சுருப்பாங்க. ஒருவேளை 512 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 512 பிரிச்சுக்குவாங்க, பிளாக்காக இருக்கும். அடுத்தது இந்த 512 பிளாக்ஸாக இருக்கிற மெசேஜஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இனிஷியல் ஹேஷ் வேல்யூஸ் ஒரு சில வேல்யூ வச்சுருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் சொல்லும்போது சொல்கிறேன். அந்த ஹேஷ் வேல்யூஸையும் இதையும் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. பண்ணி ஃபைனலாக ஒரு ஹேஷ் வேல்யூ வரும். அதாவது ஃபைனலாக நிறைய ஹேஷ் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஹேஷ் வேல்யூஸ் எல்லாத்தையும் கன்கார்டினேட் பண்ணி ஒரே வேல்யூ கொடுப்பாங்க. அதுதான் SHA 256ஓட அவுட்புட். இந்த அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ், பிளாக் செயின், மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட்ஸ். இது எல்லாமே நான் கடைசியாக இதோட அவுட்புட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஏன்னு புரியும். முக்கியமாக இந்த பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ் இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப ஹை செக்யூரிட்டி. நார்மலான ஒரு கிரிப்டோகிராஃபிக் அட்டாக்லாம் நடந்துச்சுன்னா அந்த கிரிப்டோகிராஃபிக் அட்டாக்லாம் இது ரொம்ப ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி கிடைச்ச டேட்டாவை வச்சு ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ரைட், இப்போ அந்த கேல்குலேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஹலோன்னு ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜ் வந்து SHA 256க்கு கன்வெர்ட் பண்ணி ஹேஷில் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் மெசேஜ் ஹலோ. இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டராக பிரித்து அந்த கேரக்டரோட ASCII வேல்யூ, அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, அந்த வேல்யூவை மாற்றுவாங்க. அந்த வேல்யூவை மாற்றினதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வேல்யூவோட பைனரி நம்பரையும் எழுதுவாங்க. ஸோ இப்போ ஹலோங்கிறதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் பைனரி நம்பர் எழுதியாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது அந்த பைனரி நம்பரை வந்து வரிசையாக எழுதிடுவாங்க. இது செகண்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு, இந்த பைனரி நம்பர் கூட ஒரு 1 சேர்த்திக்குவாங்க சைடில். அதாவது இந்த இடத்துல 1. டோட்டல் லென்த் வந்து 41 வரும்.
ஏன் அப்படின்னா ஹலோ அப்படிங்கிற எழுத்து வந்து HELLO 5 கேரக்டர், 5 × 8 40. நமக்கு 41 வேணும் இந்த இடத்துல. அதனால ஒரு 1 சேர்த்திக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்தது 407 ஜீரோஸ் தேவைப்படுது. அதை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிறோம். இந்த 407 ஜீரோ ஏங்கிறது உங்களுக்கு கால்குலேஷன் முடியும் போது புரியும். அடுத்தது இப்போ நம்மளோட மெசேஜோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. இந்த 40 அப்படிங்கிற நம்பரை பைனரியே எழுதுனா 101000. இதுதான் 40ஓடைய பைனரி நம்பர். அதை எழுதிக்கிட்டு இந்த டோட்டல் நம்பரோட லென்த் வந்து 64 மாற்றுறதுக்கு எத்தனை சைபர் தேவையோ அதையெல்லாம் முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட 4 வேல்யூ நம்மக்கிட்ட வந்து 3 வேல்யூ வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெசேஜை பைனரியாக மாற்றின நம்பர், அப்புறம் 1 இது ஒரு நம்பர், இது ஆல்டுகெதர் ஒரு நம்பர், அப்புறம் 407 ஜீரோ வேணும். அப்புறம் இந்த மெசேஜோட லென்த் என்னங்கிறத வந்து பைனரியாக மாற்றி அதை கடைசியாக வச்சுக்கிட்டு அதை டோட்டலாக 64 ஆக்கிறதுக்கு எத்தனை ஜீரோ பத்துலையோ அத்தனை ஜீரோ முன்னாடி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தம் நம்மக்கிட்ட 3 வேல்யூ இருக்குது. இந்த 3ஐயும் சேர்த்துனா 512 வரும். இந்த 512 எங்கே நம்ம பார்த்தோம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, மெசேஜை வந்து ஒரு ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணி 512 பிட்ஸாக பிரிப்பாங்கன்னு, அதுதான் இந்த 512. கடைசியாக எனக்கு வந்து 512 பிட்ஸ் இருக்கிற ஒரு டேட்டா கிடைக்கும். இதுதான் அந்த ப்ராசஸை மொத்தமாக காட்டின ஒரு இது. 41 லென்த்து, அப்புறம் 407 ஜீரோ, அப்புறம் இந்த நம்பர் எல்லாத்தையும் சேர்த்துனா 512 மெசேஜ். இப்போ ஒரு சில மெசேஜஸ் வந்து இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா 2ஆக பிரிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். 2ஆக பிரிச்சுட்டு அது வந்து ரெண்டாவது வந்து 512ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை தேவையோ இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அந்த ஹலோவோட பைனரி நம்பர், அப்புறம் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் எத்தனை ஜீரோ தேவையோ அத்தனை ஜீரோ, அப்புறம் 64 பிட் லென்த் கொண்ட நம்ம மெசேஜோடைய லென்த் என்னவோ அதோடைய பைனரி நம்பர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துனா 512. ஸோ இதுக்கு முன்னாடி கிடைச்ச டேட்டா ஒரு பக்கம் இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது இன்னும் ஒரு 8 நம்பர் எடுக்கிறோம். இந்த 8 நம்பரும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஹேஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷை எப்படி எடுத்திருக்காங்கன்னா இந்த SHA-உடைய ப்ராசஸ் இதுதான். இந்த 8 ஹேஷை எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் ப்ரைம் நம்பரோடைய ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 8 ப்ரைம் நம்பரோடைய ஸ்கொயர் ரூட்டு, அந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற வேல்யூவில் ஃபஸ்ட்டு 32 பிட் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 ப்ரைம் நம்பரோடைய ஸ்கொயர் ரூட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டோடைய ஃபஸ்ட்டு 32 பிட் எடுத்தோம்னா நமக்கு இந்த 8 ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். இதை இனிஷியல் ஹேஷ் வேல்யூவாக ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மகிட்ட என்ன இருக்குன்னா நம்மளோட இந்த டேட்டா இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஹேஷ் இருக்குது. இப்போ கம்ப்ரெஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து சங்கிங், அதான் 512 பிட்டாக பிரிச்சோம்ல அது சங்கிங், அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் ஃபங்க்ஷன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க அந்த 512 பிட் பிளாக் ஆஃப் மெசேஜ் எடுத்து 16 சங்காக பிரிக்கிறாங்க. 16 ஈக்குவல் சங்காக 32 பிட்ஸ், ஒவ்வொரு சங்க்கும் 32 பிட்ஸ் இருக்கும். இந்த 16 சங்கை என்ன பண்ணுறாங்க, சம் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி 64 சங்காக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மெசேஜ் இப்போ எத்தனையாக இருக்குன்னா 64 சங்காக இருக்குது. அடுத்தது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த 8 இனிஷியல் ஹேஷ் வேல்யூ இருக்குது. அந்த ப்ரைம் நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அதில் வர வேல்யூவில் 32 பிட் எடுத்து வச்சா இந்த 8 ஹேஷ் வேல்யூ இனிஷியல் ஹேஷ் வேல்யூ இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 64 சங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 16ஆக பிரித்து அந்த 16 64 ஆகினதுக்கப்புறம் 64 சங்க்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 64 சங்க்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு சங்க் எடுத்துக்குவாங்க. ஒரு சங்க் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட 8 ஹேஷ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா இனிஷியல் ஹேஷு, அதோட சம் மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் லாஜிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்து நல்லா கலக்கி ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 8 நியூ ஹேஷ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு 8 இனிஷியல் ஹேஷ் வேல்யூ இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சங்கோட 64 டைம் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நியூ ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். இதை ஒரு பக்கம் வச்சுக்குவாங்க. இந்த ஹேஷ் வேல்யூ தான் ரெண்டாவது சங்குக்கு இதே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்புட் ஹேஷ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஹேஷ் வேல்யூ இருக்கும், ஃபஸ்ட்டு சங்க் எடுப்போம், 64 டைம்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும். பண்ணி முடிச்சோடனே ஒரு புது ஹேஷ் வேல்யூ 8 ஹேஷ் வேல்யூ வரும். அந்த ஹேஷ் வேல்யூ தான் அடுத்த சங்க் செகண்ட் சங்கை எடுத்து இதே ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இன்புட் ஹேஷ் வேல்யூ. மறுபடியும் அதை 64 டைம்ஸ் பண்ணும், மறுபடியும் ஒரு நியூ ஹேஷ் கிடைக்கும். அந்த ஹேஷ் வந்து மூணாவது சங்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இன்புட். ஸோ இப்படியே 64 டைம்ஸ் நடக்கும். ஸோ 64 சங்க், ஒவ்வொரு சங்க்கும் 64 டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு 8 ஹேஷ் வேல்யூ வரும். அந்த 8 ஹேஷ் வேல்யூ என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்த்து வரிசையாக எழுதிடுவாங்க. அப்படி எழுதி வர்றதான் நமக்கு வர்ற ஃபைனல் அவுட்புட் ஹேஷ் வேல்யூ. இந்த ஹெலோ அப்படிங்கிற டெக்ஸ்டோடைய SHA 256 உடைய ஹேஷ் வேல்யூ இதுதான். இது ஒரு கேல்குலேஷன் வச்சு போட்டிருக்காங்க.
இதுதான் ஃபைனல். இப்படி தான் இருக்கும். SHA 256 உடைய வேல்யூ வந்து இப்படி தான் இருக்கும். என்ன மாதிரி மெசேஜ் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு 256 பிட் கொண்ட ஒரு ஹேஷ் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஹலோங்கிறத வந்து நம்ம இவ்வளோ பெருசாக மாற்றிட்டோம். இப்போ ஒரு ஹேக்கர்கிட்ட இது கிடைக்குதுன்னா அவங்களால இதை ஹலோவாக மாற்ற முடியுமா அப்படின்னா க்ளோஸ் டு இம்பாசிபிள். அது கண்டிப்பாக முடியாது. அப்போ எதுக்கு இதை பண்ணுறோம்? நம்ம ஹலோன்னு அழகாக இருக்கிற ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஒரு குளறுபடியான ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றிடுறோம். எதுக்கு இதை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டேம்பர் ஆயிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறது ஒரு சில இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குது, இல்லை ஒரு சில இடங்களில் பாஸ்வேர்ட்ஸ் சேவ் பண்ணுறதும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளே ஒரு வெப் ஆப் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யூசர்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கும்போது நம்ம அதை யூசர் நேம் பாஸ்வேர்டாக நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணாமல் அவங்க கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஹேஷாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இது எவ்வளோ பெரிய தூரம் செக்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மகிட்டே இருக்காது, இருக்கவே இருக்காது. நம்மகிட்ட ஹேஷ் தான் இருக்கும். அந்த ஹேஷ் வச்சு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு மாற்ற முடியாது. அவங்க அன்லெஸ் அவங்க அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை அதாவது என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மறுபடியும் ஹேஷ் பண்ணி ஒரு வேல்யூ வருமா, நம்மக்கிட்ட டேட்டா பேஸில் ஒரு வேல்யூ இருக்குமா, ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம லாகின் பண்ண அலோவ் பண்ணலாம். இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க கரெக்டான வேல்யூ போட்டால் மட்டும்தான் லாகின் ஆகும். 2வது அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மகிட்டே இல்லை. பட் ஸ்டில் எப்படி செக் பண்ணுறோம்? அவங்க மறுபடியும் புது லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க, காம்பினேஷனை வச்சு ஹேஷ் பண்ணுறோம். வர்ற ஹேஷ் வேல்யூ நம்மகிட்ட டேட்டா பேஸில் இருக்க ஹேஷ் வேல்யூ ஈக்குவலாக பார்க்குறோம். ஈக்குவலாக இருந்தால் லாகின் பண்ண விட்றோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி. அந்த ஹேஷ் வேல்யூ வச்சு ஒரிஜினல் யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுக்க முடியாது. 2வது நம்மகிட்டே அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த ஹேஷிங் யூஸ் ஆகுது. அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க மறந்துடக்கூடாது. அது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் டேம்பர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, இல்லை அதே மாதிரி வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரியல் டைம் சினாரியோ. இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடுத்து சைபர் கிரைம் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, ஹேஷ் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து வச்சுருவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்கை யாராவது எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மறுபடியும் ஹேஷ் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல டேம்பர் ஆயிருக்குன்னு சொல்லி இது ஒரு பெரிய இதே நடக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் ரியல் டைம் சினாரியோவில் முக்கியமான இடங்களில் வந்து இந்த SHA யூஸ் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க. எவ்வளோ பெரிய லென்த்தான இன்புட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 256 SHA தான் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் உள்ள நடக்குது. அதனால நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா கிடைக்கவே கிடைக்காது. அந்த டேட்டாவுடைய ஹேஷ் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது இது என்கிரிப்ஷன் மெத்தட் இல்லை, டீக்ரிப்ஷன் கீ இல்லை, ஒரிஜினல் இது கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி கொலிஷன் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா. ஹலோவுக்கு வந்து இந்த ஹேஷ் கிடைக்குது அப்படின்னா ஹலோ எக்ஸ்க்ளமேட்டரிக்கு வேறு ஹேஷ், கம்ப்ளீட்லி வேறு ஹேஷ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது SHAக்கு. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.